ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அமெரிக்காவே ஒரு கோர்ட் கேஸை பர்டிகுலராக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கேசஸில் இது ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட் போட்டிருந்தார். அண்ட் இங்கே இருக்க மீடியாக்களும் இதை ரொம்ப க்ளோஸாக லைவாக டெலிகாஸ்ட் பண்ணதோட அப்பப்போ உடனே நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவொடனே நிறைய கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப் போட்டார் இல்லையா? அந்த டேரிஃப் போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா, அவர் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு முடிவு பண்ணுற கேஸ் தான் இன்னைக்கு பண்ணாங்க. ஸோ அதை பற்றி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இதனால என்ன பெரிய விளைவுகள் இருக்கும், அண்ட் இந்த கேஸ் எப்போ தீர்ப்புக்கு வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதில் பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய கண்ட்ரி மேலே அவர் டேரிஃப் போட்டார். இன்ஃபேக்ட் எந்த கண்ட்ரிக்கெலாம் டேரிஃப் போட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்ட்ரியில் ஆளுங்களே இல்லை. அது பேர் மார்ஷல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரியில் வெறும் பென்குயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த கண்ட்ரிக்கும் இது இவ்வளோ % டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரிஃப் போட்டிருந்தார். ஸோ இது வந்த புதுசில் மீடியாக்கள்லாம் ஹெவியாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இதை பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி ஆக்டை யூஸ் பண்ணி தான் அவர் இந்த டேரிஃப் எல்லாம் போட்டார். இந்த எமர்ஜென்சி ஆக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ட்ரி அமெரிக்காவுக்கு த்ரெட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதுவும் நேஷனல் த்ரெட்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட்டுக்கு டேரிஃப் போடுறதுக்கு அந்த ஆக்ட் ஹெல்ப் பண்ணும். இந்த ஆக்டை யூஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்க முக்காவாசி கண்ட்ரி மேலே பிரசிடென்ட் ட்ரம்ப் டேரிஃப் போட்டார். ஸோ இந்த எமர்ஜென்சி யூஸ் பண்ணி இவ்வளோ கண்ட்ரிஸ்க்கும் டேரிஃப் போடுறதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அத்தாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க அந்த ஒரு சென்ட்ரல் கொஸ்டினாக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணாங்க. இதில் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எதிர்த்து ஆர்கியூ பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு லாயர். அவர் பேர் நீல் கத்தியால். அவங்க இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவர். ஆனால் அவங்க அப்பா அம்மா இந்தியாவிலேருந்து இங்கே இமிகிரேட் ஆனவங்க. ஸோ அவர் தான் இந்த கேஸை லீட் லாயராக இருந்து ஆர்கியூ பண்ணது ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி டேரிஃப் எல்லாமே காங்கிரஸ் கையில் தான் இருக்குது, பிரசிடென்ட் ட்ரம்ப் கையில் கிடையாது. ஆனால் இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் எல்லாமே நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி டேரிஃப் போட்டார். இதுக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிறது இந்த 2வது பாயிண்ட்டாக ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக ஆர்கியூமெண்ட்டில் அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன முன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆட் ரன் பண்ணாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஆடில் ட்ரம்ப் யார் தன்னை பொலிட்டிக்கல் குருநாதர், அதாவது இங்கே ரொனால்ட் ரேகன் அப்படின்னு ஒரு முன்னாள் பிரசிடென்ட் இருந்தார். அவர் தான் பொலிட்டிக்கல் குரு மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போது பேசின ஒரு சின்ன பாட்காஸ்ட் செக்மெண்ட்டை எடுத்து அதை ஒரு ஆடாக ரன் பண்ணாங்க. அந்த ஆடில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, டேரிஃப் ஒர்க் ஆகாது அப்படின்னு அவர் வாய்ஸில் சொன்ன அந்த ஒரு சென்டென்ஸை எடுத்து ஆடு போட்டு, ட்ரம்ப் பாருங்க, ட்ரம்ப்போட பொலிட்டிக்கல் குருநாதர் ரொனால்ட் ரேகன் இருந்தார்னா அவரே இந்த பாலிசிக்கெலாம் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட் இருந்துச்சு. அந்த ஆடை பார்த்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, நீங்கள் தப்பாக இந்த பேச்சை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10% அடிஷனல் டேரிஃப் ஆன் கனடா அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சார். பிடிக்காத ஒரு ஆட் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா 10% அப்படின்னு சொன்னால், அப்போ இங்கே உண்மையாக நேஷனல் எமர்ஜென்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்டை அவங்க முன் வைக்கிறாங்க. சரி, இந்த ஆர்குமெண்ட் எப்படி தான் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜட்ஜஸ், அதாவது ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணுற ஜட்ஜு கூட நிறைய ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விலாம் பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் சைடு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஜட்ஜஸ் இருக்கிற மாதிரி தெரியாத மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. பிரசிடென்ட் ட்ரம்ப் எந்த மாதிரி இது போகணும்னு நினைச்சாரோ அந்த பாத்தில் இது போகலை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் அவரோட ஆலைஸும் முதல்ல கணிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கேள்வியை ப்ரெஸ் செக்ரட்டரி கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இந்த டேரிஃப் செல்லாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா கூட கவலைப்படாதீங்க, நாங்கள் வேற ஒரு பிளான் வச்சுருக்கோம், அந்த பிளான் படி வேற ஒரு லா யூஸ் பண்ணி நாங்கள் டேரிஃப் போட தான் செய்வோம், டேரிஃப் இருக்க தான் போகுது, டேரிஃப் போக போகிறதில்ல. என்ன ஒன்று, இப்போ IEEPA லா யூஸ் பண்ணி நாங்கள் டேரிஃப் போட்டிருக்கோம். இப்போ இந்த IEEPA லா யூஸ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இன்னொரு லா யூஸ் பண்ணி அந்த டேரிஃப் வச்சுருப்போம். ஸோ பின்னாடி இருக்கிற அந்த லா மட்டும்தான் மாறுமே தவிர டேரிஃப் மாறாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கூடவே ட்ரம்ப் சைடில் இருக்க லாயர்ஸ் என்ன ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறாங்க, நிறைய ஆர்குமெண்ட் வைப்பாங்க இல்லையா, அதில் என்ன முன் வைக்கிறாங்கன்னா, ஓகே இப்போ திடீர்னு நீங்கள் டேரிஃப் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் இத்தனை நாளாக நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இம்போர்ட் டேக்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் திருப்பி கொடுக்குற மாதிரி நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆர்குமெண்ட் அவங்க முன் வைக்கிறாங்க. இது ஓகே, ஒருவேளை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னா கூட நீங்கள் இவ்வளோ காசை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸோ நீங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியாக
இருந்த மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட் வந்து நிறைய பேருக்கு இங்கே இருக்க மீடியா பர்சனுக்கு ஃபீல் ஆச்சு. சரி ப்ரோ, ஃபைனலாக இதோட ஜட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேசஸில் இதுக்கு வந்து ஒரு டெஃபினட் டைம் லைன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல. அண்ட் முக்கால்வாசி நேரத்தில் இது கொடுக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓரல் ஆர்குமெண்ட் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ்லாம் இருக்குது. அவங்க அந்த செஷன் எண்ட் ஆகும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா அது அடுத்த வருஷம் கிட்ட வந்து இருக்கும். ஸோ இது எப்போ வரும், இதோட ஜட்மெண்ட் ஃபுல் ஜட்மெண்ட் வந்து இதுதான் தீர்ப்பு அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த வருஷம் தான் வரும் அப்படின்னு தான் இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. சரி, ஓகே, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது அப்படின்னா, சரி கீழ் கோர்ட்டில் என்ன தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே டேரிஃப்ன்றது இந்த ரூல் யூஸ் பண்ணி வந்த டேரிஃப் இல்லைனா கூட வேறு ஒரு ரூல் யூஸ் பண்ணி டேரிஃப் கொண்டு வர தான் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஒயிட் ஹவுஸ் சைட்லேருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன நடந்தாலும் டேரிஃப் இருக்க தான் போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லா மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் அப்சர்வ் பண்ண பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது 1-2 பாயிண்ட் வந்து இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லை 1-2 பாயிண்ட் வந்து எனக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலோ, அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.